Well, we are almost at the end. நாம் ஏறக்குறைய 1 பேதுரு நிருபத்துடைய கடைசியிலே இருக்கிறோம். We have only 4 more sessions. நமக்கு முன்பாக இன்னும் 4 இந்த வேலையோடு சேர்த்து 4 பாட வேளைகள் தான் இருக்கின்றன. And we have 4 chapters to cover. நமக்கு 4 அதிகாரங்கள் இருக்கின்றன. The last chapter of 1 Peter and the 3 chapters of 2 Peter. 1 பேதுரு 5வது அதிகாரமும் 2வது பேதுருடைய 3 அதிகாரங்களும் நமக்கு முன்பாக இருக்கிறது. Now these chapters are pretty easy chapters too. இந்த அதிகாரங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்வதற்கு மிக எளிமையானவைகள் என்று சொல்லலாம். But they have lots of important truths, so I can easily talk about it for an hour. இது சிறிய அதிகாரங்கள் எளிமையானது என்று சொல்லி நமக்கு தெரிந்தாலும் கூட அந்த அதிகாரங்களிலிருந்து 1 மணி நேரம் உங்களோடு கூட பேசுவது என்பது அவ்வளவு கடினமானதில்லை. ஏனென்றால் அதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் இருக்கின்றன. But if you have questions and all that I have said, this is the time to ask. உங்களுக்கு ஏதாவது நான் சொன்ன காரியங்களிலே கேள்விகள் இருக்குமானால் இந்த நேரத்தில் நீங்கள் அதை கேட்கலாம். Either today or tomorrow, and then I'll be gone. இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் உங்களை கேள்விகளை கேட்பதற்கு நேரம் இருக்கிறது. அதுக்கு முன்பாக நான் சென்று விடுவேன். I did have 2 questions during the break that I want to answer. 2 கேள்விகள் எனக்கு முன்பாக வந்தது பிரேக் டயத்துல. அந்த கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். One was about a technical question. How were we able to find out that the writer used AI to write his writing? முதலாவது டெக்னிக்கலான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நபர் ஏதாவது ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்றால் நாங்கள் எவ்வாறு அது அவருடைய கரங்களினால் எழுதப்படவில்லை அல்லது அவருடைய சிந்தையிலிருந்து வரவில்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று நாங்கள் கண்டுபிடிப்போம். There are a lot of programs that you can use to figure that out. அதை கண்டுபிடிப்பதற்கு अनेक கம்ப்யூட்டர் புரோகிராம்ஸ் இருக்கிறது. But we also talk with the person to make sure he or she used a false note. அவர் எழுதாத மற்றவருடைய எழுத்துக்களை அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவர் எழுதியிருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர்களோடு கூட நாங்கள் பேசும்போதே தெரிந்துவிடும். When I was a teacher at ACA, I had 2 things that happened that told me that student was copying. ஏசியில் அவர் வந்து வேதத்தை போதித்துக் கொண்டிருந்தபோது 2 காரியங்கள் நடந்தது. அந்த 2 காரியமுமே வந்து மாணவர்கள் வந்து காப்பி பண்றாங்க அப்படின்றதை அவருக்கு உணர்த்தியது. In one paper, second paragraph, the student started by saying sixthly. அவருடைய அவர் சப்மிட் பண்ண பேப்பர்ல 2வது பக்கத்துல 2வது பாயிண்ட்லயே அவர் வந்து 6வதாக என்று ஆரம்பித்திருந்தார். அப்பவே தெரிஞ்சு இவர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணியிருக்கிறார். He took it from another paragraph where the writer had a 6th point. ஏதோ ஒரு புத்தகத்துல இருந்து அந்த ஆசிரியர் 6வதாக சொன்ன பாயிண்ட் எடுத்து இவர் 2வதாக எழுதி வைத்திருக்கிறார். The second one, there is he died recently, but a very famous New Testament scholar called James Dunn. ஜேம்ஸ் டன் என்கிறதான ஒரு மிக பிரபலமான ஒரு புதிய ஏற்பாட்டு வல்லுனர். Only very few people call him by his pet name, Jimmy. ஒரு சிலர் மாத்திரம் அவருடைய பெட் நேம் சொல்லி ஜிம்மி என்று அழைப்பார்கள். He was very well known and people like me always call him Dr. Dunn. ஒருவேளை சகோதரர் போல அநேகர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் வந்து அவர் வந்து டாக்டர் டான் என்று தான் அழைப்பார்கள். But there is a very famous New Testament scholar, Tom Wright, who would always call him Jimmy because they are good friends. அவருடைய நண்பர்களில் ஒருவர் அவர் எப்போதும் வந்து ஜிம்மி என்று தான் அழைப்பார், ஏனென்றால் அவ்வளவு நெருக்கமானவர். One of my students wrote, as I was talking with my friend Jimmy. அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய நண்பராகிய ஜிம்மியோடு பேசி கொண்டிருந்த போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதத்தை அவருடைய பேப்பர்ல எழுதியிருக்கிறார். You know he wasn't talking to Jimmy. அந்த நபர் எழுதின அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஜிம்மி என்ற ஸ்காலர்கிட்ட பேசினார்ன்றது போய், ஏனென்றால் அந்த அவருடைய நண்பர் எழுதின அந்த புத்தகத்துல வந்து அவர் காப்பி எடுத்து எழுதியிருக்கிறார். So teachers can always find who is copying. ஆசிரியர்கள் மாணவர்களை காட்டிலும் புத்திசாலிகள், அதனால கட்டாயம் மாணவர்கள் இப்படியாவது காப்பி அடிப்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். The second question was about who went to talk to people from Noah's time. இரண்டாவது கேள்வி என்னன்னா, யார் போய் நோவாவுடைய காலத்திலே வாழ்ந்த மக்களிடம் பேசியது? Again, this is a little technical because in English when it says who, it only refers to people.
யார் பேசினார் என்று நாம் கேட்கும்போது யார் என்பது எப்பொழுதுமே நபர்களை தான் குறிக்கும். But in Greek, you can have it refer to a male person, you can refer to a female person, or you can refer to neuter person. கிரேக்கத்திலே இந்த யார் என்ற கேள்விக்கு பதில் ஒரு ஆணை குறிப்பிடலாம் அல்லது ஒரு பெண்ணை குறிக்கலாம் அல்லது இரண்டு பேரும் இல்லாத ஒரு நபரை குறிக்கலாம். In English, for example, in Greek, for example, if I'm referring to pastor, I would say hos. ஒருவேளை பதில கிரேக்கத்துல என்னை அவர் பத்தி சொல்ல வேண்டும் என்றால் ஹோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். That means who, but a male. இவருடைய அல்லது இவர் என்று குறிக்கலாம். But if I'm referring to a lady, I would say e. ஈ என்ற பதத்தை சொல்லும்போது ஒரு பெண்மணியை குறிக்கும். So when I say who and I use e, that means I'm referring to a lady. யார் என்று சொல்லும்போது ஈ என்ற பதத்தை பயன்படுத்துவானால் அது ஒரு பெண்ணை குறிக்கிறதா இருக்கிறது. Greek also has a kind of noun called the neuter noun. நியூட்ரல் என்று சொல்லுகிற நியூரோ என்ற நவுன் இருக்கிறது, பெயர் சொல். And that means o. அதற்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஓ என்ற அர்த்தம். Os, e, o. ஓஸ் அப்படின்றது ஆணை குறிக்கும், ஈ என்றது பெண்ணை குறிக்கும், ஓ அப்படின்றது இரண்டு பேரையுமே குறிக்காத ஒரு மத்திய வார்த்தையை குறிக்கும். So in Greek it's easy to see who is it referring to. அதனால கிரேக்கத்தை நீங்க வாசிக்கும் போது இது ஒரு ஆணை சொல்லியிருக்கா, பெண்ணை சொல்லியிருக்கா, இல்ல ஒரு பொருளை அல்லது ரெண்டும் இல்லாத ஒரு பொருளை சொல்லியிருக்கிறதா என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். And one more thing, Jesus is a masculine noun. இயேசு கிறிஸ்து ஒரு ஆண் பெயர் சொல்லையுடையவர் நாம் அறிந்திருக்கிறோம். And Holy Spirit is a neuter noun. பரிசுத்த ஆவியானவர் பாத்தீங்கன்னா ஆண் பாலிலேயோ அல்லது பெண் பாலிலேயோ குறிப்பிடப்படாமல் இடைப்பட்ட அந்த பாலினத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And the word that is used in Peter is not os referring to a male noun Jesus, but it is o referring to a neuter noun. That's how we know it is the Holy Spirit that Peter is talking about. கிரேக்கத்துல who யார் பாதாளத்துல இறங்கி அந்த நோவாவுடைய காலத்தில் இருந்தவர்களிடத்தில் அனுப்பப்பட்டார்கள் என்ற அந்த கேள்விக்கு ஹோஸ் என்கிறதான ஆண் பதத்தை அவர் பயன்படுத்தவில்லை, ஓ என்று சொல்லப்படுகிறதான நியூட்ரல் பதம், ரெண்டு பேருக்கு பொதுவான பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் அதை செய்தவர் என்று நாம் சொல்கிறோம். Apologize for the two technical answers and two technical questions. ரொம்ப டெக்னிக்கலான ஒரு கேள்வி, அதற்கு இப்படி தான் பதிலளிக்க முடியும், அதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். I also have a correction. ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். My translator told me I made a mistake. ஒரு காரியத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். Okay. It is not, we talked about how after resurrection Jesus had the body. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக அவர் ஒரு சரீரம் உள்ளவராக இருந்தார் என்று நாம் அறிவோம். We also know from Luke's gospel Jesus ate bread that he made for the people. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக யோவான் சுவிசேஷத்திலே அங்கே ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தை அவர் சாப்பிட்டார் அல்லது மீனை சாப்பிட்டார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். When we go to heaven, there's going to be a big old party, and for the non-Baptists there's going to be wine. நான் பரலோகத்துக்கு போகும்போது அங்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து இருக்கும். ஒருவேளை நீங்கள் பாப்டிஸ்ட் இல்லாதவர்களா இருந்தீர்களானா உங்களுக்கு ஒயினும் கொடுப்பாரு. Yeah, so we know there's going to be eating. அங்கே போய் நாம் சாப்பிடுவோம் என்று வேதம் சொல்கிறது. So when Jesus died and resurrected, he did not lose the desire, pathos, to eat. He only lost the desire for the pathos to eat that leads to sin. நாம் உயிர்த்தெழுந்த பின்பாக நாம் சாப்பிடவே மாட்டோம் என்பதல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக சாப்பிட்டார். சாப்பிடுவதற்கான அந்த விருப்பம் பாத்தோஸ் அது இருக்கும். ஆனால் பாவம் செய்யும்படியான அந்த ஆசை இராது என்றுதான் சொல்ல விரும்புகிறேன். Does that make sense? அது உங்களுக்கு புரியுது என்று நினைக்கிறேன். Right? I'm not saying Jesus won't have any pathos, any desires, right? We would all have desires and passions, but not for sin. நாம் உயிர்த்தெழுந்த பின்பாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக எந்த ஒரு ஆசையுமே இல்லாதவராய் இல்லை. அவர் புசித்தார், அவருக்கு நல்ல விருப்பங்கள் இருந்தது. அதனாலே நாம் உயிர்த்தெழுந்த பின்பாக நமக்கு எந்த ஒரு விருப்பமே இருக்காது என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். பாவத்துக்கு வழிநடத்துகிற விருப்பங்கள் இராது. Even now some passions are good
And then some passions are bad. நமக்கு தெரியும் இன்றைக்கு கூட நம்முடைய விருப்பங்களிலே ஒரு சில விருப்பங்கள் நல்ல விருப்பங்கள், ஒரு சில விருப்பங்கள் மோசமான விருப்பங்கள். Passion for our own family is good. நம்முடைய சொந்த குடும்பத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற விருப்பம் அல்லது அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பது, அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதெல்லாம் நல்ல காரியம்தான். Passion for stealing somebody else's spouse, that's not good. மற்றவருடைய சொத்தை பறித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிற அந்த விருப்பம் தான் மோசமானது. Passion for 2 vade is good, but for the whole pot of vade is bad. உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு என்று வைத்திருக்கிற 2 வடையை மட்டும் சாப்பிடுறது, அதுக்குரிய ஆசை இருப்பது தவறில்லை. ஆனால் மற்றவருக்குரியதிலும் சேர்த்து சாப்பிட வேண்டும் என்றால் அதுதான் தவறானது. Right? So passion can be good or bad because Jesus said, I am passionate about eating the Lord's Supper with you. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், உங்களோடு கூட நான் இந்த பந்தியிலே பங்கொள்ளும்படியாக நான் மிகுந்த ஆவலாய் இருந்தேன் என்று சொல்கிறார். So after the resurrection we will have passion, but good passion. நாம் உயிர்த்தெழுந்த பின்பாக நமக்கு விருப்பங்கள் இருக்கும், ஆனால் அந்த விருப்பங்கள் ஒருபோதும் பாவத்திற்கு ஏதுவானதாக இராது. Does that make sense? புரியுது நினைக்கிறேன். All right. That brings me to chapter 5. 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். We broadly defined the 5 chapters as Peter's answer to various situations where people are going through various struggles, trials, persecutions, sufferings, and how in each one of them they should look to Jesus and imitate him. இதுவரை நாம் பார்த்த இந்த 4 அதிகாரங்களிலும் பேதுரு என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் கடந்து போகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி, அவருடைய பாடுகள், அவருடைய துக்கங்கள், அவர்கள் கடந்து செல்கிற எல்லா விதமான சோதனைகள் அல்லது பரீட்சைகள் எல்லாவற்றையும் முன்னிறுத்தி, இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து அவரை முன் உதாரணமாக கொண்டு வாழ வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார். In chapter 1, he talked about how we have an amazing inheritance waiting for us, that Jesus will bring that inheritance with him, and that's the reason we should persevere. முதலாம் அதிகாரத்தில் அவர் பேசும்போது இயேசு கிறிஸ்து நமக்கென்று ஒரு நாளிலே வைத்திருக்கிற, ஏற்கனவே அவர் நமக்கு ரட்சிப்பை மீட்பை கொடுத்திருக்கிறார், ஆனால் ஒரு நாளில் நாம் சந்திக்கும் போது அதை காட்டிலும் மேன்மையான சுதந்திரத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் இந்த உலகத்தின் பாடுகளிலே எவ்வாறு நாம் நிலைநிற்க வேண்டும் என்று பேசுகிறார். In chapter 2 he talked about how it is very hard to submit to rulers who are mean to you, but at the same time it's important that we submit to the rulers, especially if we are slaves in that community. இரண்டாம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது, எந்த அதிகாரமா இருந்தாலும் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் அவர்களுக்கு, அந்த அதிகாரிகள் நல்லவர்களோ கெட்டவர்களோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அது குறிப்பாக அந்த நாட்களிலே அடிமைகளாக இருந்தவர்களுக்கு ஆண்டவரை நம்பி அவர்களுக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார். In chapter 3 he began talking about how women who are married, or wives who are married to unbelievers, should draw them by their actions. மூன்றாம் அதிகாரத்துடைய தொடக்கத்தில் தானே மனைவியானவள், குறிப்பாக ஆண்டவரை அறியாத ஒரு அவிசுவாச கணவனை கொண்ட மனைவியானவள் தன்னுடைய நல் நடக்கையினாலே, கற்புள்ள நடக்கையினாலே எவ்வாறு அந்த ஆண்டவர் அறியாத தன்னுடைய கணவனை கூட ஆண்டவர் வசமாக கொண்டு வர முடியும் என்று பேசுகிறார். Then in the latter part he talked about how the husband should behave. பின்பாக ஒரு புருஷனானவன் தன்னுடைய மனைவியை எவ்வளவு கனத்தோடு நடத்த வேண்டும் என்று ஆலோசனை சொன்னார். Then he talked about all the people, which led to chapter 4 where he talked about sufferings that come from pathos and sufferings that come from testing, and how do we live victoriously in those two situations. பின்பு அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்வினாலே, நம்முடைய விருப்பங்களினாலே, பாவ விருப்பங்களினாலே உண்டாகிற அந்த சோதனையை எவ்வாறு நாம் மேற்கொள்வது, தேவன் அருளுகிற அந்த பரீட்சையிலே நம்ம எவ்வாறு அதனை மேற்கொள்வது என்ற காரியங்களை குறித்தெல்லாம் 3ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலும் 4ஆம் அதிகாரத்திலும் அவர் பேசினார். Earlier I told you that in the Paul's writings he will talk about the slaves, then he will talk about the masters. He will talk about the wives, he will talk about the husbands.
then he will talk about the children, and then he will talk about the parents. பவுல் தன்னுடைய முறையின்படியாக பொதுவாக வேலைக்காரருக்கு பேசுவார், அப்புறம் எஜமானுக்கு பேசுவார், பின்பு மனைவிகளுக்கு, கணவருக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, இப்படியாக அவர் வரிசைப்படி பேசுவார். But Peter has a different order. ஆனால் பேதுரு பேசுகிற அந்த வரிசை வித்தியாசப்பட்டிருக்கிறது. He talked about wives, எடுத்த உடனே அவர் மனைவிக்கு பேசுகிறார். slaves, பின்பு அவர் வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கு மாத்திரம் இல்லாம அடிமையா இருக்கிறவர்களை பற்றி பேசுகிறார். husbands, கணவரை பற்றி பேசுகிறார். but he didn't talk about parents, children and masters. ஆனால் அவர் ஒருவேளை பெற்றோர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ எஜமான்களுக்கோ எந்த ஒரு ஆலோசனையும் சொல்லவில்லை. But instead in chapter 5 he will talk about older people and younger people. அதற்கு பதிலாக 5ஆம் அதிகாரத்திலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் வயதிலே சிறிய இளையவர்களுக்கும் அவர் பேசுகிறார். Elders are also called presbyters. மூப்பர்கள், அதே நேரத்தில் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிற நபர்கள். The word presbyter is the basis for the denomination Presbyterians. Presbyter என்கிறதான அந்த பதத்திலிருந்து தான் நான் Presbyterian என்கிறதான அந்த சபை பிரிவு இருக்கிறது. It means old guys. அது என்ன அர்த்தம் அப்படின்னா மூப்பர்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் என்ற அர்த்தம். Okay, usually it just means older people. இன்னொரு வார்த்தை சொன்னா வயது முதிர்ந்த மூப்பர்கள். For the first time this year I turned 60 and I started to get discount at McDonald's. The coffee is half the price because I'm a presbyter. இப்போ வந்து அவர் வயது முதிர்ந்த 60 வயது ஆனனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மெக்டொனால்ட்ல வந்து காஃபிக்கு வந்து பாதி விலை கொடுத்தா போதும். ஏனென்றால் இப்போது அவர் வயது முதிர்ந்த பிரஸ்பெட்டராக மாறி இருக்கிறார். I got discount in India too because I'm 60, retirement age. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் என்கிறதான அந்த உரிமை கொடுக்கப்படுகிறது இந்திய தேசத்திலும் கூட. I'm a presbyter. இப்போ வந்து பிரஸ்பெட்டராக அவர் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். On the other hand, there's a whole bunch of young guys. They are the young people. அதே நேரத்திலே அங்கே வயது குறைந்த வாலிபர்கள் இருக்கிறார்கள். Neonios. Another word, neonios. Neonios. Right, young guys. வாலிபர்கள், but in that culture, unlike our culture, in that I think similar to our culture, in that culture, when somebody got to be an older man or older woman, automatically they receive some respect. நம்முடைய கலாச்சாரத்தை போலவே கல்யாணம் ஆகாத வரைக்கும் யாரும் மதிக்க மாட்டாங்க. பட் கல்யாணம் ஆனவனே ஒரு மரியாதை வரும் இல்லையா? அதே போலவே அந்த கலாச்சாரத்திலையும் திருமணமான அதை போல வயது முதிர்ந்த நபர்களுக்கு ஏற்ற மரியாதையை கொடுப்பார்கள். I did not know that if you don't get married you don't have any honor. Man. All right. In Singapore, if you get on a train, and in my case I also have white beard, right? As soon as I get on the train, all the young people get up and give me a seat. சிங்கப்பூர்ல நீங்க ட்ரெயின்ல போவீங்கன்னா குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களாக தெரிகிற அல்லது வயது முதிர்ந்த நபர்கள் உள்ளே ஏறின உடனே அங்க இருக்க வாலிபர்கள் எல்லாம் உடனடியாக எழுந்து கொண்டு உட்கார இடம் தருவார்கள். In Chennai they stole my seat. சென்னையில வந்து எந்திரிக்கிற சமயம் பார்த்து நம்ம உட்கார்ந்து கொண்டு சொல்லி அவருடைய இடத்தையும் பறித்து கொண்டார்கள். That's not true. I made that up. அது உண்மை இல்ல. இடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. Yeah? Because society automatically made the older people with respect, even in church they usually made the older people the leaders of the church. ஒரு சமூகத்திலே பொதுவாகவே வயது முதிர்ந்தவர்கள் கனத்துக்குரியவர்களாக கருதப்படுகிறதுனாலே சபையில் இருக்கிறதான வயது முதிர்ந்தவர்களும் கனத்துக்குரியவர்களாக கருதப்பட்டார்கள். அவர்களை தலைவர்களாக நியமித்திருந்தார்கள். Many institutions follow that rule. இன்றைக்கும் கூட அநேக நிறுவனங்கள் இப்படிப்பட்டதான வழிமுறையை பின்பற்றுகின்றன. America doesn't have many rules, but there is one rule. You have to be at least 35 years old to become a president of the United States. அநேக சட்டத்திட்டங்கள் அமெரிக்க தேசத்தில் இல்லை. ஆனால் ஒரு சட்டத்திட்டம் வந்து உறுதியாக இருக்கிறது என்னவென்றால் நீங்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய அதிபதியாக மாற வேண்டுமானால் குறைந்தது 35 வயதை கடந்திருக்க வேண்டும். That's very rare. I have a feeling in the next couple of decades it will be changed. அது சீக்கிரமாக அது மாற்றத்துக்கு வந்துவிடும் என்று நினைக்கிறேன்.
In Singapore Bible College, where I used to teach, you had to be at least 23 years old to register in the MA program. சிங்கப்பூர் பைபிள் காலேஜில் வந்து அவர் டீச் பண்ண அந்த பைபிள் காலேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், எம்ஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாவே 23 வயது நிரம்பினவராக இருக்க வேண்டும். So this passage originally was addressed to older people, men and women. இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் இருந்த வயது முதிர்ந்தவர்கள், வாலிபர்கள், இவர்களுக்கு எழுதப்பட்டது. But at the same time, it also meant the leaders, like the pastors and the elders and the deacons in the church. அந்த நாட்களில் இருந்த வயது முதிர்ந்தவர்கள் இளையவர்களுக்கு எழுதப்பட்டிருந்தாலும் கூட அதே போலவே வயது முதிர்ந்தவர்கள் தான் சபையினுடைய தலைவர்களாக இருந்தபடினாலே அவர்களுக்கும் இது மிக பொருந்துவதாக இருக்கிறது. That's how he begins by saying, therefore I ask the older people in your group, உங்களில் உள்ள முதியவர்களுக்கு உடன் முதியவனும், அல்லது அந்த விதத்தில் தான் அவர் சொல்லுகிறார், as a fellow older person and a witnesses of Christ Jesus suffering, I am asking you to, and then it goes on to say, shepherd the flock. அவர் உங்களிலுள்ள மூப்பருக்கு, உங்களிலுள்ள முதியவர்களுக்கு உடன் முதியவனாகிய நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் சரியான விதத்திலே தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்க வேண்டும் என்று சொல்கிறார். Technically, yeah, you can say it's the job of the pastor, you can say it's the job of the elder, it's the job of the deacon, but in Peter's mind and in the early church's mind, all matured Christians have this job of shepherding the baby flock in their care. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது பொதுவாக சபையிலே மூப்பராய் இருக்கிறவர்கள் தங்களுடைய சபையில் இருக்கிறதான இளையவர்களை சரியான விதத்திலே மேய்ச்சலுக்குள்ளாய் நடத்த வேண்டும் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் பேதுருடைய சிந்தையில் இருப்பது என்னவென்றால், ஏதோ சபையிலே மூப்பர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, திருச்சபையில் இருக்கிற வயது முதிர்ந்த ஒவ்வொருவரும் தங்களுக்கு கீழாய் இருக்கிறதான வயது குறைவான இளைஞர்களை சரியான விதத்திலே மேய்ச்சலுக்குள்ளாய் நடத்த வேண்டும். All the pastors know this passage and all the pastors follow this passage. எல்லா போதகர்களுக்கும் இந்த வேத பகுதி தெரியும், அதை பின்பற்றுவர்களாகவும் இருக்கிறார்கள். But I also think Peter meant all the older men and all the older ladies. இங்கே பேதுரு சபையில் இருக்கிறதான மூப்பராக உதவிக்காரராக நியமிக்கப்பட்ட நபர்களை மாத்திரம் குறித்து சொல்லவில்லை, மாறாக ஒரு சபையில் இருக்கிற வயது முதிர்ந்த முதிர்ச்சியான எல்லா நபர்களும் இதை செய்ய வேண்டும். It's very important, just like in a family, that there are uncles and aunts that can help the people. நமக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் எப்படி வயதானவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் இயல்பாகவே வயது குறைந்த நபர்களுக்கு ஏதோ விதத்தில் உதவி செய்வார்கள். Ever since my boys turned 16 years old, I will tell them, you need to start saving your money. 16 வயது ஆனபோது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்னார், நீங்க வந்து பணம் சேர்த்து வைக்க வேண்டும். They got allowance for washing the car and other stuff that they did. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து சும்மா காரை கழுவுறது, காரு இது பண்றது, பெயிண்ட் பண்றது, இந்த மாதிரி காரியங்களை அதிகமாக செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். And they never listened to me. அவர் சொன்னதை வந்து அவங்க கேட்கவே இல்லை. When they were about 20 years old, one of their uncles, who is a banker, came and said, you guys are around 20, you should save money. And they immediately gave him all their money and started saving money. 20 வயதான போது அவருடைய அங்கிள் அவரை பார்த்துட்டு, அவர் ஒரு பேங்க்ல பணி செய்கிறவர், அவர் பார்த்துட்டு 20 வயது ஆயிடுச்சு, இன்னும் நீங்க எதுவுமே சேமித்து வைக்கல, நீங்க சேமிக்க ஆரம்பிக்க வேண்டும் சொன்ன உடனே அவங்க வந்து தம்முடைய பர்சனல் அந்த காசை கொடுத்து இப்ப இருந்தே நாங்க சேர்த்து வைக்கிறோம் என்று அவரிடம் கொடுத்தார்கள். Right? Sometimes kids don't want to learn from their parents. சில நேரங்களிலே பிள்ளைகள் பெற்றோர் சொல்வதை கேட்பதை விட அவர்களுக்கு உறவினர்களாக இருக்கிற வயது முதிர்ந்த மற்றவர் சொல்வதை கேட்பார்கள். The same way I think in church too, we need pastors, but we also need matured Christians, male and female. அதை போலவே திருச்சபையிலே போதகர்கள், மூப்பர்கள், உதவிக்காரர்கள் ஆலோசனை சொல்வதை ஜனங்கள் கேட்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இதெல்லாம் போதகருடைய வேலை, மூப்பர் வேலை என்று இருந்து விடாமல் அந்த திருச்சபையில் இருக்கிற வயது முதிர்ந்த ஒவ்வொருவரும் திருச்சபையில் இருக்கிற இளைய நபர்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்த வேண்டும். He goes on to say, shepherd the flock. Oh, let me stop for a moment. The reason Peter says, I am a co-shepherd, if you remember in John chapter 21, Jesus said to Peter 3 times, feed my sheep, feed my sheep, feed my sheep.
இங்கே உடன் மூப்பர் என்று அவர் சொல்லுகிறார். அவர் மந்தையை மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். நாம் நன்றாக தெரியும். யோவான் 21ஆம் அதிகாரத்திலே பேதுருவிடம் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையில பேசின போது என் மந்தைகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று 3 முறை சொன்னதை நாம் அறிவோம். And he has been doing that. Now he is passing the baton on to his audience. இயேசு தனக்கு கொடுத்த அந்த பணியை, ஆடுகளை மேய்க்கிற அந்த பணியை அவர் முடித்துவிட்டு அதே பணியை மற்ற அடுத்த தலைமுறைக்கு அவர் கடத்துகிறார். But he gives some really beautiful advice. மிக அழகான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். He said, shepherd the flock not because you have to, but because you are willing, because God wants you to do it. நீங்கள் ஏதோ கட்டாயத்தினால ஐயோ இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கே என்கிறதான மனநிலையோடு கூட நீங்கள் செய்யக்கூடாது. மாறாக மனப்பூர்வமாக நீங்கள் உற்சாக மனதோடு கூட நீங்கள் ஆண்டவருக்கென்று அதை நீங்கள் செய்ய வேண்டும். It's something that is we should do it happily. நாம் செய்கிற காரியத்தை உற்சாகமான மனநிலையோடு கூட மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். Not to say, oh my gosh, I'm an old person, I got to definitely take care of these naughty kids. That's not doing it kindly. எனக்கு வயதாயிருச்சு, இந்த நேரத்துல பார்த்து இந்த மாதிரி சுட்டி ஆட்கள் எல்லாம் நான் சரி செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு மாதிரி விரக்தியோடு வலி இல்லாம நாம் செய்யக்கூடாது. மாறாக உற்சாகமாக நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். And then many of you are pastors. அநேகர் உங்களிலே போதகர்களாய் இருக்கிறீர்கள். And you all should take this as a privilege to shepherd the flock of God. தேவனுடைய மந்தையை மேய்க்கும்படியான சாக்கியத்தை பெற்ற நபர்கள் என்ற உணர்வோடு கூட நீங்கள் உங்களுடைய மந்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும். Sometimes I have heard pastors say, we like pastoring, but we don't want any people in it. ஒரு சில போதகர் சொல்வாங்க, நாங்க போதகரா இருக்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இந்த நபர்களை தான் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, சபை மக்களை தான் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை என்று சொல்வார்கள். He is in a wrong business, he should be a bus driver. அப்படி இருக்கணும்னாக்கா அவர் ஒரு போதகரா இருக்க கூடாது, ஒரு பஸ் கண்டக்டராக டிரைவராக தான் இருக்க வேண்டும். The same way I have heard people say, if you are a pastor, a shepherd, you need to learn to like the smell of the sheep. பொதுவாக எவ்வாறு சொல்வார்கள், நீங்கள் ஒரு மேய்ப்பராக இருந்தால் உங்கள் ஆடுகளுடைய வாசத்தை உங்களால் நுகர முடிய வேண்டும். But that is also a bad thing. You should love the sheep. நீங்கள் அதை முகருகிற காரியத்தை எல்லாம் மாறாக உண்மையாகவே ஆட்டை நேசிக்க வேண்டும். You remember the stories in the Bible where the sheep sleeps with the master. நமக்கு தெரியும், தன்னுடைய மேய்ப்பரோடு கூட படுத்து உறங்கி கொண்டிருந்த ஆட்டை குறித்தெல்லாம் நாம் வாசிக்கிறோம். That's how shepherds love their sheep. அப்படித்தான் மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை நேசித்தார்கள். They carry them on their shoulders. அவர்கள் தங்களுடைய தோளிலே போட்டுக்கொண்டு அவர்கள் நடப்பார்கள். Right? Shepherding is a high calling. மேய்ச்சல் என்பது, மேய்க்கும்படியான ஊழியம் என்பது ஒரு மிகப்பெரிய அழைப்பு. We shouldn't think of it as a must, but we should think of it as a privilege and do it willingly. அதை கட்டாயத்தோடு வேண்டா வெறுப்பாக நாம் செய்யக்கூடாது. மாறாக மனப்பூர்வமாக உற்சாக மனதோடு எந்த விதமான அவலட்சணமான ஆதாயத்துக்கும் உடன்படாமல் நாம் உற்சாகமாக செய்ய வேண்டும். The second thing is we shouldn't do it for gaining money. அங்க பாருங்க சொல்லிருக்கு, அவலட்சணமான ஆதாயத்துக்காக நீங்கள் அதை செய்யக்கூடாது. இதனால என்ன எனக்கு லாபம் கிடைக்கும் என்ற மனநிலையோடு கூட செய்யக்கூடாது. I have been in a couple of meetings where the pastors demanded greater salary. ஒரு சில மீட்டிங்ல பிரதர் இருந்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போதகர்கள் எங்களுக்கு இவ்வளவு அதிகமாய் சம்பளம் வேண்டும் என்று வாதிட்டதை அவர் பார்த்திருக்கிறார். Long time ago we were about to hire a pastor in our church, and I was in the missions committee, and the pastor had 2 requests. Even to this day I think was so amazing. He wanted, along with the salary, what's called green fee. He wanted the church to pay for him to go and play golf every Monday. And he wanted a membership to the gym. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருவரை ஊழியத்துக்கென்று போதகராக நியமிக்கலாம் என்று அவர்கள் யோசித்தாங்க. அதுல அந்த மிஷன் கமிட்டியில சகோதரர் இருந்தாங்க. அங்க இருந்ததான அந்த போதகர் அவர் சொன்னாரு, நீங்க எனக்கு சேலரி கொடுக்குறீங்க, அது மட்டும் எனக்கு பத்தாது, நான் கோல்ஃப் விளையாடுவேன், அதுக்கு நீங்க என்ன செய்யணும், மந்த்லி பே பண்ணணும், அது மாதிரி நான் ஜிம்முக்கு போவேன், அதுக்கு நீங்க பே பண்ணணும் என்று சொல்லி அவர் சொன்னார். Peter didn't say this, but I will tell you, don't make your pastors beggars. Take good care of your pastors. இப்படி நான் சொல்வதினாலே உங்களுடைய போதகரை நீங்கள் பண தேவை உள்ளவராக
அல்லது அதற்காக எல்லாரிடமும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிற நிலைமையிலே வைத்து விடாதீர்கள். நீங்கள் அவருக்கு தேவையானதை செய்ய வேண்டியது முக்கியம், அவசியமானது. I'm going to say something to you that is painful to hear, but I'm saying this as an Indian. நான் சொல்வதற்கு அது கடினமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு இந்தியனாக இருப்பதனால இதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம் என்று I have preached in so many countries. Every place they give me an honorarium, including poor Thailand that will give $1 or $2 worth of Thai money. Except in India, I've never received an honorarium. நீங்க பாத்தீங்கன்னா அவர் பல்வேறு நாடுகளில் இருந்திருக்கிறார், பல்வேறு நாடுகளில் உள்ள சபைகளை பிரசங்கித்திருக்கிறார். தாய்லாந்து போல ஒரு நாட்டில் ஒரு ரொம்ப பூவரான ஒரு ஏழையான ஒரு சபைக்கு போனா கூட $1 $2 மதிப்புள்ள தாய்லாந்து மணியை கொடுப்பாங்க காணிக்கையாக. ஆனால் இந்திய தேசத்திலே பிரசங்கிக்கிற நிறைய இடங்களிலே போதகருக்கு என்று அவர்கள் எதுவும் கொடுப்பதில்லை. I don't need the money. அவருக்கு அது தேவையா இல்லை. But it just makes me think we haven't learned an important lesson, and the important lesson, Paul talks about it, honor those who minister to us. பவுல் சொல்லுகிற உங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள் என்கிறதான இந்த சத்தியம் இன்றைக்குள்ள திருச்சபைக்குள்ளாக சரியான விதத்திலே போய் சேரவில்லை என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களை சரியான விதத்திலே கனம் பண்ணுவதில்லை. I'll tell you a secret. This is not what is that gospel, the prosperity gospel. But there is a truth. The more you give away to God's people, God has a way of blessing you more. நான் இப்போது சொல்வது ஒருவேளை செழிப்பின் உபதேசம் அல்ல, ஆனால் வேதத்தினுடைய சத்தியம் என்னவென்றால் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாய் தேவனுடைய பணியிலே இருக்கிற நபர்களை நீங்கள் தாங்குகிறீர்களோ, அவர்களை பொறுப்படுத்திக் கொள்கிறீர்களோ, அந்த விதமாக தேவன் வெவ்வேறு விதத்திலே உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். I'll tell you a story that changed my life and also another pastor's life. அருமையான சகோதரருடைய வாழ்வையும் அதே போல ஒரு போதகருடைய வாழ்வையும் மாற்றி அமைத்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். This is 30 years ago. இது 30 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. We were baby missionaries. அந்த நாட்களிலே ஆரம்ப கால ஊழியத்தில் இருந்த நபர்கள் அவர்கள். We got about $280 a month to be missionaries in India. இந்திய தேசத்திலே மிஷனரிகளாக $280 அந்த நாட்களிலே டாலருடைய மதிப்பு நமக்கு தெரியும். அந்த நாட்களிலே $280 இந்திய மணியை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அது அவ்வளவுதான் அவர்களுக்கு சம்பளம் இருந்தது. For the whole month. முழு மாதத்துக்கும் அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம். We were in Chennai. It was sufficient. சென்னையில இருந்தாங்க, அப்போதைக்கு அவர்களுக்கு போதுமானதா இருந்தது. And our pastor had so much debt. அவருடைய போதகருக்கு பாத்தீங்கன்னா நிறைய கடன் இருந்தது. So one day the Lord said to me, "Hey, this Christmas whatever extra money we get over 280, we will give it to pastor." அவருடைய மனைவி சொன்னாங்க, இந்த தடவை கிறிஸ்துமஸுக்கு நமக்கு $280 மேல இதெல்லாம் வருகிறதோ அந்த காரியத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய போதகருக்கு கொடுத்து விடலாம் என்று சொன்னார்கள். I thought maybe we will get another $5 and $10 and we will give it to the pastor. அவங்க என்ன யோசித்தாங்கன்னா $280 மேல யாராச்சும் $5 $10 அதிகமா கொடுப்பாங்க, அதை கொடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று மனநிலையிலே அவர்கள் அந்த ஒரு தீர்மானம் செய்தார்கள். December came and we had $700 extra dollars. டிசம்பர் வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு மற்றவருடைய நண்பர்கள் எல்லாம் கொடுத்தது, ஊழியத்துக்கு கொடுத்தது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த $280 மேலாக $700 அதிகமாக அவர்களுக்கு கிடைத்தது. That's like 2 months worth of salary. அவருக்கு வாங்கி கொடுத்த சம்பளம் 2 மாதம் அதிகமான சம்பளம் போல அது. Lori and I were so tempted to take our words back. அவங்க யோசித்தாங்க, ஐயோ நம்ம அவசரப்பட்டு வாக்கு பண்ணிட்ட பிறகு என்று சொல்லி அதை கொடுக்கணுமா வேணாமா என்ற எண்ணத்துக்குள்ளாக அவர்கள் போனார்கள். But we were so convicted to keep our word. ஏற்கனவே அவர்கள் தீர்மானித்தபடி அந்த $280 மேல வந்த எல்லா பணத்தையும் தாம் திட்டமிட்டபடி நாம் கொடுத்து விட வேண்டும் என்று கடைசியாக முடிவு செய்தார்கள். We converted into Indian rupees and gave him a check, and he took the check and put it in his pocket and said thank you, and he walked away. And we were a bit shocked. நாங்கள் அந்த $700 மதிப்பு எங்க சம்பளத்துல 3 மாத சம்பளம் அது, அதை நாங்கள் இந்திய பணமாக மாற்றி அவருக்கு செக் எழுதி அதை ஒரு கவர்ல வைத்து அவர்கிட்ட கொடுத்தோம். பார்த்துட்டு பரவாயில்ல இவ்வளவு கொடுத்துருப்பீங்கன்னு பாராட்டுவார்னு பார்த்தா அவர் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு நன்றின்னு சொல்லி போயிட்டாரு. எங்களுக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்தது. Yeah, that silly man thought it said 30 rupees, but it actually said 30,000 rupees. ஒருவேளை அவர் நினைத்திருப்பாரு ஒரு $30 என்று, ஆனால் அது $30 அல்லது $30,000.
The next day he came back and was in tears, and ever since then he has been teaching other people how important it is to trust God and give generously, because when you give generously, God gives you generously back. நீங்கள் அந்த நாளிலே அவர் திரும்பி வந்து கண்ணீரோடு நன்றி சொன்னார். ஏனென்றால் அவர் அதை எதிர்பார்க்கவில்லை. அந்த நாள் தொடங்கி ஆண்டவருக்கு கொடுப்பதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் அவருக்கென்று கொடுக்கும்போது நம்முடைய தேவைகளை அவர் எவ்வளவு மேன்மையாக நிறைவு செய்வார் என்பதை குறித்தும் அவர் பேசினார். But don't do like the prosperity people. They say, Lord, if I give you 1,000, you need to give me 2,000 back. ஒருபோதும் இப்படிப்பட்டதான மனநிலையை ஆண்டவருக்கு கொடுக்காதீர்கள். ஆண்டவரே 1000 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் அதை 2000 5000 மாற்றி தர வேண்டும் என்ற மனநிலையோடு கூட கொடுக்க கூடாது. It doesn't work like that with our God. அப்படி ஒருபோதும் நம்முடைய ஆண்டவர் செய்வதில்லை. But when you are an elder, a presbyter, a pastor, don't do the work for the money that you will get. Instead, be eager to serve. நீங்கள் ஒரு சபையிலே மூப்பராக, உதவிக்காரராக அல்லது வயது முதிர்ந்த ஒரு விசுவாசியாக இருப்பீர்களானால் உங்களுக்கு கீழே இருக்கிறதான இளம் வயதினரை நீங்கள் மகிழ்ச்சியோடு மன உற்சாகத்தோடு நடத்துங்கள். ஒருபோதும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்ற மனநிலையோடு கூட ஒருபோதும் செய்யாதிருங்கள். Third, don't lord over them. Instead, be examples to them. அவர்களை இருமாப்போடு நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக அல்ல, மாறாக ஒரு மாதிரியாக அல்லது ஒரு முன்மாதிரியாக இருந்து நீங்கள் அவர்களை கண்காணிங்கள் அல்லது ஊழியம் செய்யுங்கள். Now I have seen many places, including India, the shepherds will walk behind the sheep and smack them on the right side, on the left side, so they can keep going straight. தாங்கள் நேராக போகும்படியாக தங்களுடைய ஆடுகளை அங்கும் இங்குமாக ஒதுக்கிவிட்டு செல்வதை நாம் பார்க்க முடியும். But I have also seen examples where the shepherd will go in the beginning and he will whistle and the silly sheep follow him. இன்னொரு விதமாக கூட நான் பார்த்திருக்கிறேன். முதலாவது அங்கே மேய்ப்பன் முன் செல்வார், பின்பாக அவர் விசில் அடிப்பார். அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஆடுகள் அவரை பின்தொடரும். In Oman I saw a shepherd sing a song, and these little guys followed him after hearing his voice. ஓமான் நாட்டில் வந்து அவர் கண்ணால கண்டது என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற மேய்ப்பர் வந்து ஒரு அழகான பாடலை பாடினார். அந்த பாடலை கேட்ட உடனே அவர் சத்தத்தை கேட்டு இந்த ஆடுகள் எல்லாம் அவரை பின்பற்றி போனன. That's what Peter is saying. Don't beat them up to make you go in a certain way. You do the action, they follow what you do. நீங்கள் அவர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களை அடித்து பின்வரும்படியாக நீங்கள் தொலை செய்யாதீர்கள். மாறாக நீங்கள் ஒரு முன்மாதிரியை காண்பித்து உங்களுடைய சத்தத்துக்கு அவைகளை பழக்கி நீங்கள் முன் செல்லும் போது அவைகள் பின்தொடர்படி செய்யுங்கள். When our boys were little, I will tell them to go wash the car. They never go and wash the car. ஒருவேளை அவங்க பசங்க வந்து சின்ன பசங்களா இருக்கும்போது போய் காரை கழுவுங்கன்னு சொன்னா அவங்க ஒருபோதும் அதை செய்ய மாட்டார்கள். They fight. அவர்கள் வந்து எதிர்த்து நின்று பேசிட்டு இருப்பாங்க. They say it's your turn, his turn, I'm not going to do it. இது அவன் செய்ய வேண்டிய நாள், அவர் செய்ய வேண்டிய நாள், நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர்களுக்குள்ள சண்டை நடக்கும். What I did was I would put my swim trunks on, take 2 buckets full of soap water, make bubbles, and I go and have fun. And all of a sudden 3 little boys put their swim trunk on, they come and they have fun with me, and our car gets washed. அவங்க காரை போய் நீ க்ளீன் பண்ணு சொல்லும்போது அப்படி செய்வதில்லை. ஆனால் சார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரு அந்த ஸ்விம்மிங் சூட்டை போட்டுட்டு போய் பக்கெட்ல போய் சோப்பு நுரையோடு கூட போய் அதை கழுவும்படியாக போகும்போது இவர் கழுவுகிற சந்தோஷமாய் அதை செய்கிறதை பார்த்துவிட்டு அந்த பசங்களும் வந்து சேர்ந்து கொள்வார்கள். அவர்களும் சேர்ந்து அவரோடு கூட அந்த காரை சுத்தம் செய்வார்கள். If we are pastors, elders, older people, we teach godliness by examples. நாம் போதகர்களாக, மூப்பர்களாக, சபையிலே வயது முதிர்ந்த நபர்களாக இருப்போமானால் நாம் செய்கிற காரியமானது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதை கண்டு நம்மை பின்தொடர்கிற இளம் தலைமுறையினர் நம்மை பின்தொடர வேண்டும். Even though we shouldn't work for money, we have a reward. Look at verse 4. When the chief shepherd appears, we will get a nice little crown that will never fade away. நாம் அறிந்திருக்கிறோம், ஒருவேளை நாம் ஏதாவது ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்று நாம் செய்யக்கூடாது, நாம் செய்ய தேவையில்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் ஒரு நாளில் வெளிப்படுவார். அவர் என்ன செய்வார் என்றால், 4வது வசனத்தை அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர்
வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். Right? So we have a reward, but just not yet. நாம் ஒரு பெரிய கணத்தை பெற இருக்கிறோம், இன்னும் அதை பெறவில்லை, ஆனால் அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். So we serve now not as compulsion but willingly, not for money but to serve and by examples. நாம் கட்டாயத்தினாலோ அல்லது இழிவான ஆதாயத்துக்காகவோ நாம் அதை செய்யவில்லை, மாறாக மனப்பூர்வமாக உற்சாக மனதோடு கூட நாம் அதை செய்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளிலே அதை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். Then Peter addresses the younger people in the congregation. பின்பு அந்த சபையில் இருக்கிறதான இளைஞர்களுக்கு அல்லது இளைய நபர்களுக்கு அவர் ஆலோசனை சொல்கிறார். In that culture, the word younger person is used for anyone under 30. அந்த கலாச்சாரத்தின்படி யாரெல்லாம் 30 வயதுக்கு கீழானவர்களோ அவர்கள் எல்லோரும் இளைஞர்கள். I'm pretty sure I see some little ones, but also I'm sure there are some of other people who are younger, under 30. 30 வயதுக்கு கீழான நபர்கள் அநேகர் இருக்கிறோம். அந்த 30 வயதுக்கு கீழானவர்கள் எல்லோரும் இளைஞர்கள். But I also think this passage applies to baby Christians or younger Christians. இங்க வந்து இளைஞர் என்று சொல்லும்போது வயது மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவ வாழ்விலே குழந்தை கிறிஸ்தவர்களாக அல்லது இப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள் அல்லவா, அவர்களையும் இது குறிக்கிறது. I'm thinking of all my matured Christians in my church when I first became a Christian. ஒருவேளை சகோதரர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அவர் வந்து ஒரு குழந்தை கிறிஸ்தவர், மற்றவங்க எல்லோருமே முதிர்ச்சியான கிறிஸ்தவர்கள். Some were older, like 60 years old, but some were only 40 years old. ஒரு சிலருக்கு 60 வயசு இருக்கலாம், ஒரு சிலருக்கு 40 வயசு இருக்கலாம், ஆனா எல்லோருமே இவரை காட்டிலும் முதிர்ச்சியான கிறிஸ்தவர் தான். Right? In the same way, if you're a baby Christian, this applies to you. நீங்கள் இப்பொழுதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வயது 40 கூட இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்களும் இளைஞர் தான், ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக இப்பதான் வந்திருக்கீங்க. You have a simple command, submit to the elders. ஒரே ஒரு கட்டளை என்னவென்றால், உங்களுக்கு மேலாக இருக்கிற மூப்பர்களுக்கு, வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ வாழ்விலே மூத்தவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். Right? Because we learn from them how to be a good Christian. ஒரு நல்ல கிறிஸ்தவராக வாழ்வது எப்படி என்று அந்த முதிர்ந்த கிறிஸ்தவர்களிடமிருந்து, அவர் ஒரு சில நேரத்தில் உங்களோட வயது கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க பல வருடங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்களானால் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Now, when young people or young Christians are submitting, that could make the older Christian or the pastor or the Presbyterian prideful. பொதுவாக தனக்கு கீழ் இருக்கிறதா அல்லது சிறிய இளைய கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியும் போது இயல்பாகவே அந்த முதிர்ச்சி அடைந்த வயது முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் பெருமை பாராட்டுவதற்கான சோதனை இருக்கிறது. In the same way, sometimes young people would say, well, I know more than the older people, and they could become prideful. ஒரு சில நேரத்துல எனக்கு வந்து அவங்கள காட்டில எல்லாம் தெரியும் என்கிறதான மனநிலையோடு கூட வயதிலே குறைந்தவர்கள் கூட இருக்கக்கூடும். So Peter says, all of you clothe yourself with humility towards one another, because God oppresses the proud and he shows favor to the humble. Humble yourself under God's mighty hand, that he may lift you up at the right time. அதனாலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள், ஏனென்றால் கீழ்ப்படிந்து நீங்கள் தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படி அவரை பலத்த கரத்துக்குள்ளாய் நீங்கள் அடங்கியிருங்கள், தாழ்மைப்படுங்கள். We should constantly learn from each other. நாம் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். Right? There are new things to learn. நாம் கற்றுக்கொள்ளும்படியான புதிய காரியங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. Like I said, I didn't know in Indian culture if you were unmarried you didn't have much respect. ஒருவேளை இந்திய கலாச்சாரத்திலே திருமணமாகாம தெரிஞ்சா அவ்வளவாக மதிப்பு கொடுக்க மாட்டாள் என்பதை இப்பொழுதுதான் நான் கேள்விப்படுகிறேன். Man, good thing I'm married. நல்ல வேளை இல்ல, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. How about Dr. Abe Kurula? We have a common friend and he is not married. எங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் வந்து பாத்தீங்கன்னா வயதானவர், ஆனாலும் கூட அவர் திருமணம் செய்யாமலே இருக்கிறார். Well, we all need to learn to be humble. நாம எல்லோருமே தாழ்மைப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We learn from older people, that is true. நாம் நம்மை காட்டிலும் மூத்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மைதான்.
Many times older people learn from younger people. சில நேரங்களிலே அநேக நேரங்களிலே வயது முதிர்ந்தவர்கள் வயது குறைவானதிலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. Modern days, most of the time it's the older people that are learning from younger people. இந்த நாட்களிலே அதிகமாக இளைஞர்களிடமிருந்து தான் முதியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. I learned so much from my younger students. They'll say, "Oh sir, you got to look at it in TikTok." And within a moment they borrow my phone, they do a whole bunch of stuff, and I can see an amazing stuff on my phone. அவர்களே அவருடைய மாணவர்களிலே வயது குறைந்த அநேக சார் இந்த ஆப்ல இதெல்லாம் பண்ணலாம் என்று சொல்லி புதிய காரியங்களை செய்வார்கள். ஒரு சில நேரத்தில் அவருடைய போன் எடுத்து அவர்கள் எதாவது செய்வாங்க. ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் போன்ல நடந்திருக்கும். அவரே ஆச்சரியப்படுவார், எப்படி அதெல்லாம் பண்றீங்க என்று. Long time ago I used to do my own PowerPoint, but now I assign it to one of the students and he or she can make it look very beautiful. முன்பாலாம் என்ன பண்ணுவார்னா அவருடைய டீச்சிங் நோட்ஸ் எல்லாம் வந்து பவர் பாயிண்ட் செய்யறது அவரே கஷ்டப்பட்டு செய்வார். இப்போ அவருடைய மாணவர்களிடம் கொடுக்கும்போது இவரை காட்டிலும் சிறப்பாக அவர் செய்கிறவர்களா இருக்கிறார்கள். We need to have humility all the time. நாம் எப்பொழுதும் தாழ்மைப்பட வேண்டும். தாழ்மையா இருந்து நம்மை காட்டிலும் கீழான அல்லது சிறியவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். And there's an interesting verse that we saw that God hates proudful people. He loves humble people. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். That's from Proverbs chapter 3. அது பாத்தீங்க அப்படின்னாக்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற வசனம் பகுதி. Now Peter will give a couple of general information. One is, which is hard to follow. Cast all your anxieties on him because he cares for you. நாம் ஒருவேளை கேட்பதற்கு எளிமையா இருந்தாலும் பின்பற்றுவதற்கு கடினமான ஒரு சில காரியங்கள் அவர் சொல்ல இருக்கிறார். அதில் முதலாவது அவர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர், அதனால உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Anxiety is one of those things we know we should not have, but we have them anyway. நமக்கு தெரியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரியும், ஆனாலும் கூட நாம் அதை குறித்து எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். I told you yesterday my flight got changed and I know eventually I'll get home. ஒருவேளை நேற்றைய தினத்தில் அவர் சொன்னாரு அந்த ஃப்ளைட் மாறிடுச்சு, இப்போ 4 ஃப்ளைட் ஏறி போக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் எப்படியும் வீட்டுக்கு போய் சேர்ந்து விடுவார் என்று. Right? I shouldn't be anxious. அதனால அதை குறித்து தான கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. But I've been constantly checking my phone for email messages from the airlines. ஆனாலும் கூட அவர் இமெயில் மெசேஜ்ல இருந்து இப்ப ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா, ஏதாவது நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போறதுக்கான வழிமுறை உண்டாகி இருக்கிறதா என்று அடிக்கடி அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். Normal human reaction. பொதுவாகவே நம்முடைய மனித பலவீனம் அது. நாம் அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். Right? But as much as possible, let's learn to cast our anxieties on the Lord Jesus. அதனாலே நாம் முடிந்த அளவுக்கு நம்முடைய பாரங்களை நம்முடைய கஷ்டங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் போட்டுவிட்டு நாம் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். This is about the third or fourth time Peter says, be alert and sober minded. இங்கே நான் நினைக்கிறேன் 3வது அல்லது 4வது அவர் சொல்கிறாரு இதே வார்த்தையை, தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள் விழித்திருங்கள் என்று சொல்கிறார். And the reason this time is your enemy devil prowls around like a roaring lion looking for someone to devour. Resist him, standing firm in the faith, because you know that the family of believers throughout the world is undergoing the same kind of suffering. இங்கே தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள் விழித்திருங்கள் என்று சொல்வதற்கான காரணத்தை அவர் சொல்கிறார். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அதனாலே நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. That's a horrible thought to think. Just when we are having a nice meeting and sitting here in this auditorium, there is an enemy outside like a roaring lion waiting to see which one of us he can torture. நாம் நன்றாக இங்கே மகிழ்ச்சியாக அமர்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்திலே இப்படிப்பட்டதான சத்தியத்தை கேட்பது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் நம்மிலே யாரை
ஆண்டவருக்கு விரோதமாக அல்லது சோர்வுற பண்ணி அல்லது ஆண்டுடைய காரியங்களை யாரை பாடுகளுக்கு உட்படுத்தலாம் என்று அவன் சுற்றித் திரிகிறான் என்று வாசிக்கிறோம். Peter just now told us not to be anxious, but then he gives us a reason to be anxious. இப்பதான் சொன்னாரு எதை குறித்து கவலைப்படாதீன்னு. இப்ப நாம் எல்லாரும் கவலைப்படும்படியான ஒரு காரியத்தை சொல்கிறார். Yeah, he doesn't want us to be anxious. Instead, he wants us to be alert. அவர் நாம் அதை கண்டு இதையெல்லாம் கேள்விப்பட்டு கவலைப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, மாறாக நாம் தெளிந்த புத்தியோடு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். He doesn't want us to be anxious. Look what he says in verse 10. The God of all grace, who called you to eternal glory in Christ, after you have suffered a little while, will himself restore you and make you strong, firm and steadfast. இங்கே அவர் எவ்வளவு மேன்மையான ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் என்று பாருங்கள். இந்த சூழ்நிலையிலே பிசாசனும் நமக்கு எதிராக இதெல்லாம் செய்கிறான் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடநோக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. Yes, Satan is out there, devil is out there waiting to who to torture. யாரை பாடுகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு கூட எதிராளியான பிசாசானவன் வஞ்சனையோடு கூட கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிவது உண்மைதான். And he will sadly catch some of us. நம்மிலே ஒரு சிலரை அவன் பிடித்து அவ்விதமாக பாடுகளுக்கு உட்படுத்த கூடும். That's why he says after you suffer a little while. அதனால தான் அவர் சொல்கிறார் நீங்கள் கொஞ்ச காலம் பாடுகளுக்கு பின்பாக என்று சொல்கிறார். Ultimately he won't defeat us. அவன் ஒருபோதும் முற்றிலுமாக நம்மை வீழ்த்துகிற காரியத்தை செய்துவிட முடியாது. Ultimately the God of all grace will come and deliver us and take us home where we should go. நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்துவார். ஒரு நாளிலே நித்தியத்தில் அவரோடு கூட நாம் இருக்கும்படி செய்வார். Remember the theme of suffering keeps coming and coming and coming all through 1 Peter. 1 பேதுரு முழுவதுமே இந்த பாடுகளை குறித்ததான கருத்தாக்கம் திரும்ப திரும்ப வருகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். My prayer for you is that you don't go through suffering, but the reality is we all will go through various sufferings. என்னுடைய விருப்பம் என்னவென்றால் இங்க இருக்கிற யாருமே எந்த விதமான பாடுகளுக்குள்ளாய் போகக்கூடாது என்பதுதான். ஆனால் உண்மை என்னவென்றால் நம்மிலே அநேகர் பல்வேறு விதமான பாடுகளுக்குள்ளாய் போகத்தான் செய்வோம். But keep in mind when we go through suffering, God is at our side to help us to deliver us from our suffering. ஆனாலும் கூட பாடனுவிக்கிற நேரத்திலே ஒன்றை மனதில் கொள்வோம், நம்முடைய ஆண்டவர் பாடனுவிக்கிற நம்பகமா இருந்து நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்துவார். Think of that beautiful picture when king of Babylon tossed Shadrach, Meshach and Abednego into the fire. There was a fourth person standing with them. நமக்கு தெரியும் அங்கே நேபுகாத்நேச்சார் அங்கே இருந்ததான சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போட்டபோது அக்கினி சூளை அவிழ்ந்து போகவில்லை. ஆனால் அந்த சூளைக்குள்ளாக அந்த 3 பேரையும் காக்கும்படியாக அங்கே ஒரு தேவதூதன் அனுப்பப்பட்டிருந்தார். There's a new Christian song that says the fourth person in the fire. ஒரு அழகான கிறிஸ்தவ பாடல் இருக்கிறது. அது என்ன சொல்கிறது என்றால் கடந்து செல்கிற அக்கினியினூடாக 4வது ஒரு நபர் இருக்கிறார். Like a good Jew, because Peter made reference to God, he concludes in verse 11 by saying, "To him be glory forever and ever, amen." ஒரு யூதனாக பொதுவாக ஆண்டவரை சொல்லி முடிக்கும் போது இப்படியாக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து முடிக்கும் வண்ணமாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலம் உண்டாயிருப்பதாக ஆமென் என்று சொல்கிறார். Then he has a little conclusion. அதை முடித்துவிட்டு தன்னுடைய கடிதத்தை முடிவுரையாக சொல்லி முடிக்க விரும்புகிறார். In verse 12 he says, "With the help of Silas, whom I regard as a faithful brother, I have written you briefly, encouraging you and testifying that this is the true grace of God. Stand fast in it." உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும்
நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுடைய கையிலே கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். We talked about this yesterday when Clement asked the question that Silas would have been like a secretary, or another fancy word, amanuensis, who wrote either what Peter said word for word, or wrote what Peter thought and expressed in full letter. நாம் காலையிலே பேசினோம், ஒருவேளை சில்வான் என்கிறதான இந்த நபர் பேதுரு சொன்னதை குறிப்பெடுத்து அவர் தொகுத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் பேதுரு எதை சொல்ல விரும்பினாரோ அதை அவருடைய சொந்த நடையிலே எழுதியிருக்க வேண்டும் என்று நாம் பேசினோம். He was a faithful brother. அவர் உண்மையுள்ள சகோதரர். And this letter is a brief letter. இந்த கடிதம் மிக சுருக்கமான கடிதம். And the purpose of the letter, which we have been hearing repeatedly, is to encourage the people. இந்த கடிதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் தேவ ஜனங்களை உற்சாகப்படுத்துவது. Then Peter says, she who is in Babylon, chosen together with you, sends her greeting. உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறது. என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். In the original language it just says she, but I heard in Tamil Sabai, church, which is fine, right? But the problem is, which Babylon? இங்கே பாபிலோனுடைய சபை என்று சொல்கிறார் அல்லவா? எந்த பாபிலோனை சொல்கிறார்? That is the real Babylon in Iraq. ஈராக்ல இருக்கிற உண்மையான அந்த பாபிலோனா? That is the city of Babylon. அங்க வந்து பாபிலோன் என்கிற நகரம் இருக்கிறது. But there is no history of Peter going to Babylon. பேதுரு வந்து ஒருபோதும் பாபிலோனுக்கு போனதாக நம்மால் வாசிக்க முடிவதில்லை, சரித்திரம் சொல்வதில்லை. Likewise, at this time there was no church in Babylon. இந்த நாள் வரைக்கும் அந்த பாபிலோன் என்றதான நகரிலே எந்த ஒரு சபையும் இருந்ததாக தெரியவில்லை. So most scholars think this is a code word for Rome. அவர் ரோமாபுரியை குறிப்பதற்கு பதிலாக, ரோமாபுரியில் உள்ள சபை என்று சொல்வதற்கு பதிலாக பாபிலோனில் இருக்கிற சபை என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்கிறார்கள். Babylon was known for trade and its wealth. பாபிலோன் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்கும் அதனுடைய செழிப்புக்கும் பெயர் பெற்றது. It was also known for hating Israel. பாபிலோன்ல உள்ள இன்னொரு பிரச்சனைனா அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்காது. In the same way, Rome is also known for wealth and trade and its hatred for Israel. அதே போலவே ரோமாபுரியும் கூட ஒரு வியாபார நகரமாக, செழிப்பு மிகுந்த நகரமாக, இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்காத ஒரு நகரமாக அல்லது இருந்தது. So most scholars think this is a code word for Roman church. அநேகர் என்ன நம்புகிறார்கள் என்றால் இங்கே அவர் பாபிலோனிய சபை என்று சொல்வது ரோமாபுரியில் உள்ள சபை என்று குறிக்கிறார். And he says, also my son Mark greets you. அவர் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார். This is the same Mark that we know all through the book of Acts. He was a cousin of Barnabas. His mother's name was Mary. His full name is John Mark. He traveled with Barnabas and Paul on the first missionary journey, deserted them, went on a different journey with Barnabas, later became friends with both Paul and Peter. இந்த மார்க் யார் அப்படின்னா அவருடைய பேர் வந்து ஜான் மார்க். அவருடைய தாயார் பேர் மரியாள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்னபாவுடைய கசின் என்று சொல்லப்படுகிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்தை மேற்கொண்ட போது பவுலோடும் பர்னபாவோடும் கூட சேர்ந்து சென்று விட்டு இடையிலே திரும்பி வந்து விட்டார். அதனாலே இரண்டாவது மிஷனரி பயணத்தின் போது பவுல் இவரை கூட்டிட்டு போக விரும்பவில்லை. அதனாலே பேதுருவோடு கூட சேர்ந்து, பர்னபாவோடு கூட சேர்ந்து வேறொரு மிஷனரி பயணத்தை மேற்கொண்டவர். பின்பு பவுலோடும் பேதுருவோடும் உள்ள நல்ல நட்புறவிலே இருந்த நபர். And he is also attributed with the writing of the Gospel of Mark. இவர்தான் மார்க் சுவிசேஷத்தை எழுதுகிறவர் என்று கருதப்படுகிறார். And some scholars by the name Papias said that when Peter was preaching in Rome, Mark wrote those words down, and that's the Gospel of Mark. பாப்பியஸ் என்கிறதான நபர் என்ன சொல்கிறார் என்றால், பேதுரு பிரசங்கித்த போது அதை கேட்டுக்கொண்டு அதை குறிப்பெடுத்து அதை ஜான் மார்க் குறிப்பெடுத்து எழுதினார். அதுதான் மார்க் சுவிசேஷம் என்பதாக குறிப்பிடுகிறார்.
whoever he was very dear to Peter. And when Peter wrote this letter to the people in Pontus and Cappadocia and Asia, Mark said, "Hey, say hi to them for me as well." யோவான் மார்க்கு பேதுரு இந்த சிதறி இருக்கிற சபைகளுக்கு அவர் எழுதுகிற இதை சொன்னபோது அவர் சொன்னார், என்னுடைய வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபடினாலே அவரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் என்பதாக பேதுரு எழுதுகிறார். And then he concluded with two small things. One is kiss one another with the kiss of love. ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள் என்று சொல்கிறார். Back then men would kiss each other's cheek to say hi. Women would kiss each other's cheek to say hi. A practice is still practiced in France, Germany, Italy, among the Jewish people, and some South America, some people in the southern part of America, like my wife's family. பிரான்ஸ், இத்தாலி, அதே போல அவருடைய மனைவி வருகிற அந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்துடைய தெற்கு பகுதியில் உள்ள நபர்கள் எல்லாம் வாழ்த்தும் போது ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் முத்தமிட்டு கன்னத்திலே முத்தமிட்டு வாழ்த்துவார்கள். But the emphasis is on kiss of love. இது அன்பின் முத்தம். It's a little bit like saying greet each other with the namaste of love. நம்ம வார்த்தையில சொல்லணும்னா நீங்கள் அன்பினாலே வணக்கம் சொல்லுங்கள் என்று சொல்வதை போலதான் அன்பினால் புத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Or a handshake of love. நம்ம ஒருத்தவங்களை அன்பினாலே கை கொடுக்கிறோம் அல்லவா, அதை போலதான் இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And he concludes by saying shalom on all of you who are in Christ Jesus. இப்படியாக சொல்லி முடிக்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக, ஆமென் என்று சொல்லி. All Hebrews greeted each other as shalom. எபிரேயர்கள் எப்பொழுதுமே ஒருவர் சமாதானம் சொல்லித்தான் வாழ்த்துவார்கள். And the same way Peter concludes his first letter. அவர் ஒரு யூதனாக இருந்தபடினாலே அதே வண்ணமாக அவர் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி முடிக்கிறார். Any questions? ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? He's asking, when people came to soldiers came to catch Jesus, there was a young man who ran without dress. Yeah. So is that a man? We don't know. தெரியாது. Yeah, because it is recorded in the Gospel of Mark and not in Matthew, Luke and John. So some people think maybe it was Mark, but we don't know for sure. நமக்கு இது தெரியாது, ஏன்னா ஒரே ஒரு சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்குவாக அது இருக்க வாய்ப்பில்லை என்று தான் கருதுகிறோம். Yeah, possible. ஒருவேளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, நமக்கு தெரியல. Or Mark knew another guy that ran away naked. ஒருவேளை மார்க்குக்கு தெரிந்திருக்கலாம், இன்னொரு நபர் யாரோ ஒருவர் நிர்வாணமாய் ஓடினவரை அவர் கண்டிருக்கலாம். Any other questions? All right, when we come back, whenever we are coming back, we will start 2 Peter. நாம் திரும்பி வரும்போது 2 பேதுருவை தொடர்வோம்.